வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம குரூப் 4 சர்வீஸ் 2024 வருடங்களில் கேட்கப்பட்ட பொது தமிழ் பொது அறிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 2022 வருட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ரெண்டுமே போட்டிருக்கோம், நிறைய அப்லோட்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கொஷின் பேப்பர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ் தகுதி அண்ட் மதிப்பீட்டு தேர்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால், வந்த, வந்து, வந்தவர், விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், விடை தெரியவில்லை. ஆன்சர் எழுவாய் தொடர், பி தான் சரி. ஒரு அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகையாகும். கூழை எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, ஒருவு எதுகை, மேற்கதுவாய் எதுகை, விடை தெரியவில்லை. ஆன்சர் டி மேற்கதுவாய் எதுகை. அடுத்து இச்சொல்லின் பொருள். நனந்தலை உலகம், அதனோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அகன்ற உலகம், நீர்சூழ் உலகம், மலைசூழ் உலகம், மழை தரும் உலகம். ஆன்சர் ஏ அகன்ற உலகம். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். அடுத்து பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், இதனோட அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பழமொழி அதை நிறைவு செய்யணும். மானத்தை மழை காக்கும், பயிரை குணம் காக்கும், மானத்தை பணம் காக்கும், உயிரை சொல் காக்கும், விடை தெரியவில்லை. இதுக்கு சரியான பழமொழி மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து மோனைச்சொல்லை கண்டறி. முதல் எழுத்துக்கள் ஒன்றி வர்றது தான் மோனைச்சொல். அதாவது நந்தவனம் கண் திறந்து, நற்றமிழ் பூ எடுத்து, பண்ணோடு பாட்டிசைத்து, பார்ப்போன்ற வந்தாயோ. இந்த 4 வரிகளில் மோனைச்சொல் அப்படின்னாக்கா முதல் 2 எழுத்துக்கள் ஒன்றி வர்றதெல்லாமே மோனைச்சொற்கள் தான். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நந்தவனம், நற்றமிழ், இது ரெண்டும் தான் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இங்கே பண்ணோடு பார், இங்கே ப குறியில் இருக்குது, இங்கே பா அப்படின்ற நெடியில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒன்றி வராது. அப்போ ஆன்சர் என்னென்னா கண் பண்ணோடு, நந்தவனம் நற்றமிழ், பண்ணோடு வந்தாயோ, திறந்து நற்றமிழ். ஸோ ஆன்சர் பி தான் கரெக்ட், நந்தவனம் நற்றமிழ். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது பயனற்ற செயல், தற்செயல் நிகழ்வு, தடையின்றி மிகுதியாக, ஒற்றுமையின்மை, விடை தெரியவில்லை. ஆன்சர் டி ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதற்கு கரெக்டான வினா நம்ம எடுக்கணும். தல புராணங்கள் என்றால் என்ன? தல புராணங்கள் எத்தனை வகைப்படும்? மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை எப்படி பாடினார்? தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? விடை தெரியவில்லை. ஆன்சர் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.